ஸோ ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. ஸோ நீங்கள் பார்க்குறது ஈஸி மணி ஏர்னிங் தமிழ். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்ணுறது எப்படி, ஒரு ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணி அதை லாஸ் ஆகாமல் எப்படி இன்வெஸ்ட் ஏர்ன் பண்ணுறத பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் இதுக்குன்னு தனியாக மெனக்கட்டு எதுவும் பண்ணுறது கிடையாது. ஆன் ஃப்ளோவில் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதுவுமே பிளான் பண்ணி நான் வீடியோ எடுக்க ஆரம்பத்திலே சொல்லிடுறேன். இது ஏன்றதையும் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற ஹெச்பி ஆக்டிவிட்டி பேஸ்டு ஆப்பு. ஆக்டிவிட்டி பேஸ்டு ஆப்பில் நிறையா பேருக்கு புரியாத விஷயம் என்னென்னா, நான் 3 ப்ராடக்ட் பை பண்ணணும். கரெக்டாக அந்த லான்ச்சிங் டேட் அப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கா, இந்த ப்ராடக்ட்ஸில் இந்த ஸ்பாட்டு, செலெக்ஷன், இன்வெஷன், இந்த 3 ப்ராடக்ட்ஸ் இருக்கா, இந்த 3ல் ஒன்று வாங்க வேண்டியது இருக்கும். அதில் தான் நம்ம லாபம் சம்பாதிக்க முடியாமல் இருக்கும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்பாட் கேஷன் இருக்கா, இதில் பார்ட்கேஷன் இருக்கும், சிலதில் பேசிக்கு, சிலதில் வேறு பேரில் இருக்கும். அதில் இருக்க அந்த அமௌண்ட்டு மட்டும் ரூ. 535 பே பண்ணிடுறீங்க. பாக்கி 53 நாள் கழித்து எனக்கு அமௌண்ட் வந்து ஒரு நாளைக்கு 120 மணிக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அந்த ரூ. 535 ரீசார்ஜ் பண்ண உடனே டெய்லி ரூ. 120 ஆட் ஆகுமான்னு நினைக்கிறீங்க. அப்படி ஆட் ஆகாது. உங்களுக்கு எப்படி வரும்னா, இந்த 53 நாள் கழித்து இந்த அக்கௌண்ட்டில் வரும். அதுக்குள்ளே இந்த ஆப் க்ளோஸ் ஆகிட்டு போயிடும். என்னடா சொல்கிற, ஆரம்பிக்கும் மாதம் ஆப் க்ளோஸ் ஆகிடும்னா, ஆமாம், எந்த ஆப்புமே உங்களுக்கு முழு மாதமாக வராது. ஆக்டிவிட்டி பேஸ்டு ஆப்னாலே உங்களுக்கு 25 நாள் 28 நாள் வரும். நான் மோஸ்ட்லி 25 நாளோட முடிச்சுக்கிடுவேன். ஸோ மற்றவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி லாபம் சம்பாதிக்கலாம் தான் நான் சொல்ல போகிறேன். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீடியோ நான் போட்டு டீட்டெயில்டாக போடுறது பார்க்குறது இல்லை. வீடியோ க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறேன்ல, அதில் வந்துட்டு நான் பேமெண்ட் போட்டேன், காசு வரலன்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டாவது என்னையே ஃபேக்குன்னு சொல்கிறாங்களே என்னன்னு தெரியல. இந்த நானே லாஸ்ட்டாக உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். எஸ்எம்ஜி ஆப் போட்டிருக்கேன், 2 வாரம் ஆச்சு. இன்னும் 1 வாரம் கழிச்சு இது க்ளோஸ் ஆகும். ட்ரிபிள் ஆப் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு போட்டிருக்கேன். அந்த பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸ் ஆப் வந்து பேமெண்ட் வரல, நான் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு. அந்த ஆப்பு கீழே கமெண்ட்டை பாருங்கள். ப்ரோ 37 நாள் ஆச்சு, இன்னும் பேமெண்ட் வரல. இவங்களை நான் தனியாக டார்கெட் பண்ணி இவங்க தப்பு அப்படின்னு சொல்ல கிடையாது. நம்ம வீடியோ போட்டிருக்கிறது அதாவது தான். பேமெண்ட் வந்து ஆப் க்ளோஸ் ஆகிடுச்சு ப்ரோ, எனக்கு $6000 என்ன சம்திங் போட்டிருக்காரு. அந்த மாதிரி முன்ன பின்ன தெரியாமல் நீங்கள் ஒரு ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, 6000 5000 போடுறீங்க அப்படின்னா, இதுக்கு மேலே போட்டவங்களே நான் பார்த்துருக்கேன். ஏன்னா லாஸ்ட்டாக அந்த ஆக்டிவிட்டியில் பெரிய அமௌண்ட் வரும்னு சொல்லி போடுவாங்க. அந்த ஆப்லாம் க்ளோஸ் ஆகிட்டு போயிடும். ஏன்னா வேறு ஒருத்தவங்க கீழே போட்டுட்டு அது வந்து கடைசியில் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி சொல்லக்கூடாதுல்ல. இப்போ இந்த ஆப் வீடியோ போட்டு நம்ம 3 வாரம் ஆகிடுச்சா, இந்த ஆப் இன்னும் ரன்னிங்கில் தான் இருக்குது நம்மளோட ப்ளே ஸ்டோர்லேயே. பட் ஆனால் இது ரிஸ்க் வேணாம். அதேமாதிரி ஃபிலிப்ஸ் ஆப்ஸில் நான் போட்டிருக்கேன்னா ஆரம்பிக்கும் ஆப் வந்து எப்படி ஏர்ன் பண்ணலான்னு 198 பேர் தான் பார்த்துருக்காங்க. ஆனால் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு போட்டிருக்கேன், 552 பேர் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், ஆக்டிவிட்டி பேஸ்டு ஆப்னா கொஞ்சம் வீடியோவை நிதானமாக பொறுமையாக பாருங்கள். அப்போ தான் கான்செப்ட் எப்படி சம்பாதிக்கலான்னு புரியும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த ஆப்புக்குள்ளே போகணும். புரியலையா, நீங்கள் பண்ணவே வேணாம், தேவையில்லை, வேஸ்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேணாம். சரி, ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் இப்படியே கழுத்துறேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்பில் போயிடலாம். நம்ம எப்பயும் போல் எவ்வளோ சம்பாதிக்க போகிறோம், எவ்வளோ விட்ரால் வரும், நம்ம கைக்கு எவ்வளோ கிடைக்கின்றதெல்லாம் பார்க்குறேன். உங்களுக்கு ஓகேன்ற பட்ஜெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் காட்ட போகுது. டெலகிராம் அஃபிஷியல் பேஜ் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுதா, இது வந்து டெலகிராம் அஃபிஷியல் பேஜ். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகி டெலகிராம் கூட்டு போகுது. நேற்று ஒரு லான்ச் ஆகி 2 நாள் ஆச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட் கோடு போட்டிருக்காங்களா, இந்த கிஃப்ட் கோடு தான் நீங்கள் காப்பி. இந்த கிஃப்ட் கோடு மட்டும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போடுவோம். எத்தனை மணிக்கு போட்டிருக்காங்க, இதை வந்து காலையில் 2:43 போட்டிருக்காங்க. சில சமயம் நைட்டு கூட போடுறாங்க. ஒரு நாளைக்கு 1 டைம் 2 டைம்லாம் போடுறாங்க. அதை வந்து நான் காப்பி பண்ணி வாட்ஸ்அப் குரூப் போடுவேன். இந்த கிஃப்ட் கோடை நீங்கள் காப்பி பண்ணி நம்ம இந்த ஆப்பில் இருக்க ஒரு நிமிஷம், இந்த ஆப்பில் கரெக்டாக இந்த இடத்துல ட்ரெஷர்னு இருக்குது பாருங்கள். இந்த புதையலுமே ஒன்று காட்டுதா, பெட்டி மாதிரி, அந்த பெட்டியில் கிளிக் பண்ணி அந்த கிஃப்ட் கோடை பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு $10 கிஃப்ட் கோடு வரும். இந்த மை டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாஸ்க்கை கிளிக் பண்ணி ரிசீவ் கொடுத்தீங்கன்னா டெய்லி $8, காலையில் ஒரு நாளைக்கு $8 ஆட் ஆகும். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, விஷயம் இருக்குது. இப்போ மை பிளான் பார்த்தீங்கன்னா என்கிட்ட $37 இருக்கா, நான் $1 கூட போடல. இப்போ என் அக்கௌண்ட்டில் $37 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸ், ஒரு நிமிஷம், பர்ச்சேசஸ், ஓகே, ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கிஃப்ட் $29, சைன்இன்னு $8. அதாவது நீங்கள் சைன்அப் பண்ணும்போது உங்களுக்கு $29 அக்கௌண்ட்டில் வந்துடும். நீங்கள் அந்த டெய்லி டாஸ்க்கு, இந்த இடத்துல டாஸ்க் இருந்துச்சுல, ஹோம் பட்டனை கிளிக் பண்ணுறேன், டாஸ்க் இருக்கா, இதை டெய்லியுமே நீங்கள் $8 கிளிக் பண்ண உங்களுக்கு அந்த $8 ஆட் ஆகும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த கிஃப்ட் கோடு ஒரு $10 வச்சுக்கோங்க. நான் போடலை, நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு $10. ஸோ இந்த அமௌண்ட்லாம் நம்ம மைனஸ் பண்ணிட்டா நம்ம ரீசார்ஜே பண்ணணும். ப்ராடக்ட்டில் $535 இருக்கா, இந்த அமௌண்ட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வராது. திரும்பவும் சொல்கிறேன், வராது. ஆனால் இந்த அமௌண்ட் நம்ம ரீசார்ஜ் பண்ணி ஆகணும். எப்படி ஒரு மாலுக்கோ ஒரு இடத்துக்கோ போகும்போது என்ட்ரி ஃபீஸோ இல்லை ஒரு வீடியோ கொடுத்துட்டு போகும்போது அட்வான்ஸ் பே பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் இந்த அமௌண்ட் திரும்பி வராது. செலெக்ஷனில் இந்த விஐபி 1 மட்டும்தான் வாங்கணும். $295 நீங்கள் பே பண்ணணும். விஐபி 1 மட்டும் தான் வாங்கணும். ரொம்ப ஸ்மார்ட்டாக இந்த நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ஸ்மார்ட்டாக அந்த VIP 2 VIP 3லாம் வாங்கிக்கலாம், இதுலேருந்து ப்ராஃபிட் எடுத்துக்கலாம் நினைப்பீங்க.
அது கீழே போட்டிருக்காங்க VIP 3ன்னு போட்டிருக்கானா, இந்த இடத்துல VIP 2ன்னு போட்டிருக்கானா. ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு VIP 1 ஆவீங்க. இது கீழே இருக்கிற ரீசார்ஜ் பண்ணால் VIP 2 VIP 3 ஆவீங்க. அது நமக்கு தேவையில்ல. எப்படி ஆப்பில் லாபம் சம்பாதிக்க மட்டும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இதில் 535 ரூபா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும், இதில் 225 ரூபா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். இந்த இனோவேஷனில் எப்போ ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறாங்களோ அப்போ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி அதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு லாபமே வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ எல்லாருக்கும் பெரும்பாலும் இருக்கிற கேள்வி, எவ்வளோ போடணும், எவ்வளோ நம்ம கைக்கு கிடைக்குன்னு பார்க்கலாமா? 535. நான் இந்த கால்குலேட்டரை ஓப்பன் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் மறக்காமல் நமக்கு செக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ 535 ரூபா ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணணும். செலெக்ஷனில் போய்ட்டு 295 ரூபா நம்ம ரீசார்ஜ் பண்ணணும், ப்ளஸ் 295 ரூபா. இப்போ நான் மொத்தமாக 830 ரூபா ரீசார்ஜ் பண்ணணும். ஆனால் இவ்வளோ ரீசார்ஜ் பண்ணணுமா அப்படின்னா இவ்வளோ ரீசார்ஜ் பண்ண தேவையில்ல. என்கிட்ட மை இருக்கா, அந்த மையை கிளிக் பண்ணோம்னா என்கிட்ட 37 ரூபா இருக்குது. எப்படியே சைன் அப் போனஸ் ஒரு அமௌண்ட்டு, சைன்இன் 8 ரூபா, ரிஜிஸ்ட்ரேஷன் கிஃப்ட்டு 29 ரூபா. ஸோ அந்த 37 ரூபாய் நான் மைனஸ் பண்ணேன்னா -37, எனக்கு 793 ரூபா நான் ரீசார்ஜ் பண்ணால் போதும். நான் இப்போ யாரையுமே ரீசார்ஜ் பண்ண சொல்ல மாட்டேன். நீங்கள் பண்ணாலும் அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த ப்ராடக்ட்டில் இந்த இனோவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இனோவேஷன் எப்போ வருதோ அப்போ தான் நான் ரீசார்ஜே பண்ண சொல்வேன். அது வரைக்கும் இந்த டெய்லி சைன்இன் பார்த்தீங்களா, டாஸ்கில் டெய்லி சைன்இன் டெய்லி அட்டண்டன்ஸ் இருக்குல்ல, அந்த அட்டண்டன்ஸ் ரிசீவ் கொடுத்து அந்த 8 ரூபா எடுங்க. டெலகிராமில் கிஃப்ட் கோடு இருக்குது, அந்த கிஃப்ட் கோடு எடுத்து போடுங்க. இதை மட்டும்தான் நான் சொல்லுவேன். இந்த இனோவேஷனை பார்த்துட்டு மட்டும்தான் நான் ப்ராடக்ட் வாங்கலாமா ரீசார்ஜ் பண்ணலாமான்னு சொல்லுவேன். உங்களுக்கு ஓகே, எனக்கு வந்தாலும் வரலான்னு பரவாயில்லன்றவங்க மட்டும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலாம். ஸோ இப்போ அவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன், 37 ரூபா மைனஸ் பண்ணிட்டோமா, பண்ணால் இப்போ நம்ம 793 ரூபா ரீசார்ஜ் பண்ணணும். ரீசார்ஜ் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்குன்றது சொல்லிடுறேன். ரீசார்ஜ் பண்ணிட்டோமா, ரீசார்ஜ் எங்கே பண்ணணும்னா ஹோமை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல டெபாசிட்னு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி இதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா 860 ரூபா இதை நம்ம மைனஸ் பண்ணி எடிட் பண்ணணும். 793 ரூபா நம்ம எடிட் பண்ணி இந்த 3 ஆப்ஷனில் நீங்கள் எதை வேணால் கொடுத்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். முடிஞ்சா ஓகே. இப்போ நான் ரீசார்ஜ் பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்னா, இப்போ இந்த ப்ராடக்ட்டில் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஒரு டைம் தான் பை பண்ணணும். நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து நீங்கள் விளாட்டான்னு நான் சொல்கிறேன். நான் ஏன் ஆக்டிவிட்டி பேஸ்டு ஆப்புக்கு இவ்வளோ வீடியோ மெனக்கெட்டு போகிறேன்னா, இவ்வளோ எஃபர்ட் எடுத்து நான் சொல்லவும் மாட்டேன். ஏன் சொல்கிறேன்னா, இதில் நிறைய ரொம்ப விளாட்டாக அசால்ட்டாக நம்ம பண்ணி நிறையா லாஸ் ஆகிருப்போம். அதுக்காக தான். ஸோ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்னு வருதா, அதோடு நிறுத்திக்கங்க. அப்புறம் செலெக்ஷனில் இது ஒரு தடவை மட்டும்லாம் பை பண்ண முடியும், 2-3 தடவை பை பண்ண முடியாது. ஸோ இது ஒரு தடவை தான். ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நடந்து தான் நம்ம பெரிய பெரிய லாஸஸை ஃபேஸ் பண்ணுறோம். நீங்கள் ரீசார்ஜ் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபேஸ் தான் உங்களுக்கு வரப்போகுது. ஃபோன் நம்பர் கொடுக்க போகிறீங்க, உங்களுக்கு OTP வரும். அப்புறம் பாஸ்வேர்டு கொடுத்து உங்களுக்கு ஒரு நிக் நேம் செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா போதுமானது. சரி ஓகே. இப்போ செகண்டில் நான் 295 ரூபா ரீசார்ஜ் பண்ணுமா கால்குலேஷனுங்க. 295 ரூபா ரீசார்ஜ் பண்ணால் எனக்கு அவ்வளோ அமௌண்ட் வந்துருச்சு. இதில் ரிட்டர்ன்ஸ் எனக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 442 ரூபா கிடைக்குதுன்னு போட்டிருக்கானா. இந்த 442 ரூபா ஒரு நிமிஷம், 793 ரூபாய் 442 இன்ட்டு 4% டேக்ஸ். 4% டேக்ஸ்னால் நமக்கு அங்கே வித்ட்ரால் பண்ண மாதம் அந்த டேக்ஸ்லாம் பிடிப்பாங்க. ஸோ அதையும் நான் சேர்த்து இதில் மைனஸ் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ வருதோ அதை தான் பார்க்கணும். மைனஸ் ஒரு 17 ரூபான்னு கூட வச்சுக்கலாம். 425 ரூபா கிடைக்குது. 425 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ நம்ம எவ்வளோ போட்டணும் ப்ரீவியஸில் 793 ரூபா. 793 ரூபா 425 ரூபா போச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும்? சாரிங்க, நான் கொஞ்சம் ஞாபகம் வருது, 93 ரூபா நினைக்கிறேன். 793 ரூபா ஓகே. 793 ப்ளஸ் மைனஸ் -425. ஸோ 425 ரூபா போச்சுன்னா உங்கள் காசு பேலன்ஸ் இன்னும் 368 ரூபா அந்த அக்கௌண்ட்டில் தான் இருக்குது. ஸ்டில் அதில் இருக்கும். அடுத்து இந்த இடத்துல இனோவேஷன் ஒன்று வரும். அது வரும்போது நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயோ இந்த யூடியூப் சேனல்லையோ எல்லாத்துலேயுமே நம்ம அப்டேட் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கான அதில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி அதில் வந்து உங்கள் அமௌண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நான் என்ன பண்ணுவேன்னா, பேசிக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, நான் டெய்லியுமே அந்த இனோவேஷன் வர வரைக்குமே பார்த்துட்டு அது வரைக்குமே அந்த டெபாசிட்டு டாஸ்க் எல்லாத்தையும் கொடுத்து நான் குறைச்சிக்கிட்டே வருவேன். இப்போ எனக்கு என்ன தோணுன்னா,
எனக்கு இதுலேயே ஒரு 100 150 ரூபா வரும்போது எனக்கு இதில் இருக்க அமௌண்ட்டு குறையும். ப்ளஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் 1200 1200 நான் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஒரு 1000 ரீசார்ஜ் பண்ணால் போதுமாக இருக்கும். எனக்கு கீழே என் லிங்க்கு கீழே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் 100 கொடுப்பேன். இப்போ 365 ரூபாயில் நான் உங்களுக்கு ஜிபேயில் 100 சென்ட் பண்ணுவேன். ஸோ உங்களோட ரிஸ்க்குன்றது 268 ரூபா. இதெல்லாம் ஓகே. வீடியோ 10 நிமிஷம் ஓட்டிட்டேன். இந்த வீடியோ தான் இருக்கிற லென்த்தாக போயிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப டீட்டெயிலாக சின்ன பிள்ளை பூரமே எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், மற்றவங்கள்ட்ட இன்வெஸ்ட் பண்ணால் கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி இன்வைட் போனஸ், சைன் அப் போனஸ் உங்கள் சைட்லேருந்து ஏதாச்சும் தருவீங்களா கேட்டுட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிரச்சனை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குது ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லுங்கள். நான் உங்களை மாதிரி தான் ஒருத்தன் தான். நான் வெளியே இருந்து துணியாக முளைச்சலாம் வரல. உங்களை மாதிரி ஒருத்தன் தான். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பை.